அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதன் தொடர்ச்சியாக சர்க்கரை நோயிலிருந்து சரியாவதற்கான வாழ்வியல் முறைகளும் வழிமுறைகளும் என்னவென்று பார்த்து வருகிறோம். சர்க்கரை நோய் என்றால் என்ன? எவ்வாறு அதற்கு சர்க்கரை வியாதி என்று பெயரிடப்பட்டது? ஏன் அந்த தொந்தரவு உடலில் ஏற்பட்டது என்பதை பார்த்து வந்தோம். தற்போது இந்த உடல் உபாதையிலிருந்து முழுவதுமாக மீண்டு வருவதற்கான வாழ்வியல் முறைகளும், இதுபோன்ற உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளும் என்னென்னவென்பதை நாம் தெரிந்து கொண்டால், இந்த ரசாயன மருந்துகளின் தாக்குதலிலிருந்து ஆங்கில மருத்துவத்தின் ஆலோசனையிலிருந்தும் முழுவதுமாக நம்மால் மீண்டு வர முடியும். அந்த வாழ்வியல் முறைகளும் வழிமுறைகளும் என்னென்னவென்பதை நாம் பார்க்கலாம். சர்க்கரை வியாதி உள்ளது என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனை முறைகள் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்த்தோம். சர்க்கரை வியாதி, அதற்கான அளவு, சராசரி அளவு எப்படி நிர்ணயிக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். இன்றைய நவீன மருத்துவத்தில், ஆங்கில மருத்துவத்தில் குறிப்பாக, இதுபோன்ற உடல் உபாதைகள் வந்துவிட்டது என்றால் முதற்கட்டமாக நமக்கு பரிந்துரைக்கப்படுவது என்னவென்றால் உணவு பட்டியல். உணவுகளில் எந்த உணவை உண்ண வேண்டும், எந்த உணவை தவிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பூமிக்கு கீழே விளையக்கூடிய எந்த உணவுகளையும் உண்ணக்கூடாது, பூமிக்கு மேலே விளையக்கூடிய எந்த உணவுகளையும் உண்ணக்கூடாது. இதுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டியல். உற்று கவனித்து பார்த்தால் இந்த பட்டியல் அதில் அடங்கும். பூமிக்கு கீழே விளையறதையும் சாப்பிடக்கூடாது, பூமிக்கு மேலே விளையறதையும் சாப்பிடக்கூடாதுன்னா எதை தான் சாப்பிட்றது என்ற கேள்வி நமக்கு ஏற்படும். இந்த தொந்தரவு இருக்கு என்று முத்திரையிடப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. எதைத்தான் நான் சாப்பிட்றது என்ற கேள்வி. குறிப்பாக சோறு சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். மெயின் பாயிண்ட், சோறு சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். காரணம், அரிசியில் மாவுச்சத்து அதிகமாக உள்ளது, கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது, அரிசியில் குளுக்கோஸின் அளவு கூடுதலாக உள்ளது. எனவே அரிசி உணவு உண்ணுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பழங்களை நினைக்க கூட கூடாது. பழங்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட உடலில் சர்க்கரையின் அளவு கூடிவிடும். எனவே பழங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இனிப்பான பலகாரங்கள் பார்க்கத்தான் வேண்டும், சாப்பிடக்கூடாது. பார்த்தா சுவை கூடிடுமோ, பார்த்தா அந்த பலகாரங்களை உண்ட அந்த உணர்வு நமக்கு வந்துவிடுமோ. பெரிய செல்வந்தராக இருப்பாரு, உடலில் ஏதோ ஒரு தொந்தரவு என்று மருத்துவமனைக்கு சென்று அவர் சர்க்கரை வியாதி நோயாளி என்று முத்திரையிடப்பட்டு இருப்பார். அவர் நினைத்தால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வசதி படைத்தவராக இருப்பார். ஆனால் அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு என்று தெரிந்துவிட்டால் அவர் விரும்பக்கூடிய எந்த உணவையும் அவர் உண்ணக்கூடாது என்ற நிலை உள்ளது. இதற்காக சில உணவுகளை மட்டும் பரிந்துரைக்கிறார்கள். இதைத்தான் சாப்பிட வேண்டும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது, இதை சாப்பிட்டாதான் வியாதி சரியாகும். இத்தனை வருஷமா நீங்க விரும்பிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்டீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க என்று சில உணவுகளை மட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோதுமை சாப்பிடுவதற்கு அனுமதி உள்ளது. யாருக்கு? சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு. நேரடியாக குஜராத் சென்றோம் என்றால் சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு கோதுமை சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது.
அங்க சோறு வேணா சாப்பிட்டுக்கலாம். இந்த 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 சூழ்ச்சியை கொஞ்சம் நம்ம உத்து பார்க்கணும். ஆங்கில மருத்துவத்துடைய உணவு கொள்கை என்னவென்றால், எந்த உணவுப் பொருளில் எந்த சத்து இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளை நாம் சாப்பிட்டால் அந்த சத்து நமக்கு அப்படியே வந்துவிடும் என்பதுதான் நவீன மருத்துவத்தின் உணவு கொள்கை. இது அவ்வாறு உடலில் நடக்குமா என்று நாம் சற்று கவனித்து பார்த்தால் ஒருபோதும் அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. உணவை சத்தாக மாற்றுவது உடல். அப்போ உடல் கேட்கும்போது கிடைக்கக்கூடிய உணவை, நாம் விரும்பி உண்ணக்கூடிய உணவை உடலுக்கு தேவையான சத்தாக உடல் மாற்றிக்கொள்ளும். பால்ல கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பால் நாம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கால்சியம் வந்துடும். முட்டையில கால்சியம் அதிகமா இருக்குன்னு நாம சாப்பிட்டா நமக்கு கால்சியம் வந்துடும். பருப்புல புரதம் அதிகமா இருக்குன்னு நாம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நிறைய புரதம் கூடிடும். இதுதான் நவீன மருத்துவத்தின் உணவு கொள்கை. ஆனால் உடல் அவ்வாறு எடுத்துக்கொள்ளுமா என்றால் கிடையாது. நல்ல பசி எடுக்கும்போது பழைய சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புல கால்சியம் பற்றாக்குறை இருந்தாக்கா அது கால்சியம் வந்துடும். நல்ல பசி எடுக்கும்போது 4 பேர் உட்காந்து ஒரே பாத்திரத்துல சமைத்த உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த 4 பேருக்கும் என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அந்த சத்துக்களை அந்த அந்த உணவு மூலமாக உடல் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த சத்துக்காக இந்த உணவு, இந்த சத்துக்காக இந்த உணவு என்று சத்துக்காக உணவுகளை தேடி தேடி சாப்பிடும் போதுதான் நமக்கு உடலில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைகிறது. இப்போ நம்ம கவனிச்சு பார்ப்போமே, சோறு சாப்பிட்டாக்கா உடம்புல சர்க்கரையோட அளவு கூடிடும் என்று சொல்றாங்க. சர்க்கரையோட அளவு ஒரே சராசரியாகத்தான் இருக்கணும் என்று சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கலாமே. தமிழ்நாட்டில் சோறு என்ற ஒரு உணவு, அருகில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் சோறு என்ற ஒரு உணவு பிரத்யேகமாக அனைவராலும் உண்ணக்கூடிய ஒரு ஒரு வாழ்வியல் பழக்கம். அரிசி உணவு. கோதுமை அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் கோதுமை உணவு, கடற்கரை பகுதிகளில் மீன் உணவு, மலைப்பகுதிகளில் பார்த்தோம் என்றால் வரகு உணவு. இதுதான் பிரத்யேகமாக பரவலாக அனைவராலும் உண்ணக்கூடிய உணவு. இந்த அமெரிக்கா இது போன்ற மேலை நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கு உணவு முறையே வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதுல இவர்களுடைய உணவு கொள்கைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த சத்து, அந்த கண்டென்ட் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அப்படின்னா அரிசியில ஒரு விதமான சர்க்கரையோட அளவு இருக்கு, அசைவத்துல ஒரு விதமான சர்க்கரையோட அளவு இருக்கு, வரகுல ஒரு விதமான சர்க்கரையோட அளவு இருக்கு, கோதுமையில ஒரு விதமான சர்க்கரையோட அளவு இருக்கு. இதைத்தான் வாழ்நாள் முழுக்க நாம் உண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த பரவலாக வாழக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே அளவுதான் சர்க்கரை இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்தும். அரிசி உணவு சாப்பிடக்கூடிய மனிதனுக்கும் 80லிருந்து 120 தான் இருக்கணும். மலைப்பகுதிகளில் வரகு உணவு சாப்பிடக்கூடிய மனிதனுக்கும் உடம்புல 80லிருந்து தான் 120 இருக்கணும். அப்படின்னாக்கா எப்படி இது சாத்தியம்? எப்படி இருக்க முடியும்? இப்போ குஜராத்ல வாழக்கூடிய கோதுமை அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மனிதனுக்கும் உடம்புல 80லிருந்து 120 தான் இருக்கணும். அரிசி உணவை உண்ணக்கூடிய மனிதனுக்கும் உடம்பில் 80லிருந்து 120 தான் இருக்கணும். இதுதான் நார்மல். சரி, ஒத்துக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் சர்க்கரை வியாதி நோயாளிகள் இருக்காங்க. இங்க சோறு குறைச்சிக்கோங்க, இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. கோதுமை அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் அங்கேயும் சர்க்கரை வியாதி நோயாளிகள் இருக்காங்க. அவர்களை நீங்க கோதுமை அதிகமா சாப்பிடக்கூடாது, குறைச்சிக்கிறணும் என்று சொல்லியாச்சு. இதுக்கு மாற்றாக என்ன சொல்லுவாங்க? என்ன சாப்பிட சொல்லுவாங்க? சொல்லி கொண்டு இருக்காங்க. ஏன்னா சோறு, அரிசி உணவு இங்க அதிகமா சாப்பிடும்போது உடம்புல சர்க்கரை கூடிடுது. இதுக்கு மாற்றாக கோதுமையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்றாங்க. இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதுமை விளையக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி நோயாளிக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க?
நீங்க கோதுமை உணவு அதிகமா சாப்பிட்றீங்க, சர்க்கரை அதிகமா கூடிக்கொண்டே இருக்கும். அதனால இதற்கு மாற்றாக அரிசி உணவு நீங்க சேர்த்துக்கோங்கன்னு அங்க சொல்றாங்க. எப்படி சாத்தியம்? இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. நாம இங்க இருக்கும்போது சோறு சாப்பிட்டோம்னாக்கா சர்க்கரை கூடிடும். நம்ம குஜராத்துக்கு போயிட்டு சோறு சாப்பிட்டோம்னாக்கா சர்க்கரை குறைஞ்சிரும். இது சிரிக்கிறதுக்கு இல்ல. இதை நம்பணும், ஏத்துக்கணும். அப்பதான் நம்ம அலோபதி மருத்துவத்தை மதிக்கிறோம்னு அர்த்தம். நண்பர்கள் எவரேனும் அந்த பகுதியில் இருந்தாக்கா நம்ம அழைப்பு கொடுத்து பேசி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். அங்க சோறு, அரிசி உணவை பரிந்துரை செய்கிறார்கள். இதில் என்னன்னா, கோதுமை ஆனாலும் சரி, அரிசி ஆனாலும் சரி, இரண்டிலுமே மாவு சத்து தான் கூடுதலாக இருக்கு. மாவு பொருள் அதிகமாக கொண்ட உணவை நாம சாப்பிடும்போது உடம்புல சர்க்கரையோட அளவு கூடிடும், அதிகமாயிரும் என்று சொல்றாங்க. அதை கேட்டுக்கொண்டு அந்த மருத்துவர் எதற்காக சொல்றாரு, ஏன் சொல்றாரு, யாரோட நன்மைக்காக சொல்றாரு, எது ஒன்னே நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்மை படைத்த இறைவனே வந்து சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறது. அப்படி கடைபிடிக்கிறதுனால உடம்புல அந்த சர்க்கரை அளவு குறையுதா இல்ல கட்டுப்பாட்டுல வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கேள்விக்குறிதான். சரி, உணவு முறைகள் சீர்கெட்டு போனதுடைய விளைவு தான் சர்க்கரையோட அளவு கூடிருச்சு. நீங்க சொல்ற மாதிரி உணவு முறைகளை நான் மாத்திக்கிறேன், சர்க்கரையோட அளவு சரியாயிருமா, நீங்க சொல்ற மாதிரி கட்டுப்பாட்டுல வந்துருமா என்றால் அங்கேயும் வரல. அப்ப கூடுதலாக மருந்து மாத்திரைகளையும் சாப்பிடணும். இதுக்கு அதிக உணவு கட்டுப்பாட்டை கொடுக்கணும். பழங்களை சாப்பிடவே கூடாது. நேற்று அம்மா சொன்ன மாதிரி மருத்துவர் பரிந்துரை செய்கிறாரு, ஆப்பிள் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம் என்று மருத்துவர் பரிந்துரை செய்கிறார். எதற்காக ஆப்பிள் சாப்பிட வேண்டும்? ஆப்பிள்ல நிறைய சத்து இருக்கு, உங்க உடம்புல சத்து குறைஞ்சு போச்சு, அதனால ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உடம்புல சத்து கூடிடும். இது நாமளா நினைச்சுக்கிறது. மருத்துவரும் அதை சொல்லுவார். உண்மையாவே ஆப்பிள்ல அந்த அளவுக்கு சத்து இருக்கா என்று நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். ஆப்பிள்ல என்ன இருக்கு? இன்றைய காலகட்டங்களில் கடைகளில் விற்கக்கூடிய ஆப்பிள்ல விஷம் இருக்கு. இத எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள போறோம், ஏற்றுக்கொள்ள போறோம்னு தெரியல. கடைகளில், பழக்கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய பழங்களிலே மிக மோசமான ஒரு பழம் இருக்கிறது என்றால் அது ஆப்பிள். பழக்கடையில் விற்கக்கூடிய பழ வகைகளிலேயே உடலுக்கு அதிகமான ஆபத்தை தரக்கூடிய ஒரு பழம் இருக்கு என்றால் அது ஆப்பிள். பழக்கடைகளில் விற்கக்கூடிய பழங்களிலேயே விலை கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்கிறது என்றால் அது ஆப்பிள். ஆப்பிள் அந்த அளவுக்கெல்லாம் நல்ல பழமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலகட்டங்கள்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா பழக்கடைகள்ல ஆப்பிள் இருக்கு அப்படின்னாக்கா 1 வாரம் 10 நாளைக்கு மேல அந்த ஆப்பிள் தாங்காது. அது அப்படியே வெம்பி போயிரும். அதுல பேட்ச் பேட்சா வட்ட வட்டமா பள்ளம் விழ ஆரம்பிக்கும், நிறம் மாறும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஆப்பிள் வந்து அழுகி போக ஆரம்பிக்கும். அப்போ அது அழுகிறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தணும், சாப்பிடணும். ஆனால் இன்று பழக்கடைகளில் விற்கக்கூடிய அந்த ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த பழம் 6 மாதம் ஆனாலும் பலன்னு இருக்கு. எப்படி இன்றைய காலகட்டத்தில் ஆப்பிள் வந்து அழுகாம இருக்கு? ஒரு ஆப்பிள் பழம் அழுகாமல் இருப்பதற்காக அதன் மீது ஏகப்பட்ட ரசாயன தாக்குதல்கள் நடத்தப்படுது. இது எந்த அளவுக்கு நமக்கு தெரியும்? ஆப்பிள் நல்லது, இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆப்பிள் நல்லதுதான். எப்போது? 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது ஆப்பிள் நல்லதா அப்படின்னாக்கா கிடையாது. அந்த ஆப்பிள் வாடி விடாமல் இருப்பதற்காக, வதங்கி விடாமல் இருப்பதற்காக அதன் மீது மெழுகாலான ஒரு கோட்டிங் அதன் மீது பூசப்படுகிறது. அதற்கு முன்பு அந்த ஆப்பிளை பதப்படுத்துவதற்காக ரசாயனங்கள் கலந்த தண்ணீரில் அதை முக்கி எடுக்கப்படுகிறது. அதுல ஒரு கெட்டுப்போற ஒரு தன்மையே வராமல் இருப்பதற்காக ஆப்பிள்ல கெமிக்கல் கலந்த தண்ணியில போட்டு அந்த ஆப்பிளை கழுவி அதன் பிறகு எடுத்து அதை காத்தோட்டமா நல்லா உலர வச்சு அதன் பிறகு அந்த ஆப்பிள் மேல ஒரு மெழுகு கோட்டிங் தடவி அதன் பிறகு ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் தனித்தனியாக பாதுகாப்பு உரைகள் கொடுத்து அட்டைப்பெட்டியில பேக் பண்ணி அதன் பிறகுதான் அது விற்பனைக்கு வருது. மரத்திலிருந்து நேரடியா மனிதனுடைய கைக்கு ஆப்பிள் கிடைக்கல.
மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஆப்பிள் இங்கு வாடிக்கையாளர்கள் கைக்கு வருவதற்கு முன்பு அதில் ஏகப்பட்ட செயல்பாடுகள் அந்த ஆப்பிள் மீது செய்யப்படுகிறது. அந்த ஆப்பிளை நம்ம வாங்கி சாப்பிடும்போது எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? கடையில போயிட்டு இன்னைக்கு காலையில கடை திறந்த பிறகு கடையில போயிட்டு ஒரு ஆப்பிள் பழம் பார்க்கறதுக்கு நல்ல கூடுதலா ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு வந்து பொறுமையா நிதானமா உட்கார்ந்து ஒரு சின்ன பிளேடு எடுத்து அந்த ஆப்பிள் மேல அப்படியே லேசா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3லிருந்து ஒரு 5 நிமிடம் அந்த ஆப்பிள் மேல அந்த தோல் வந்துடாத அளவுக்கு லேசா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் பிளேடால். தேய்ச்சி பாருங்க, தோல் வராது. தோலுக்கு முன்னாடி ஒரு லேயர் வரும், ஒன்னு அப்படியே உரியும். எல்லா ஆப்பிள்லயுமே இது இருக்கு. நாட்டு ரக ஆப்பிள் என்று ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் பழக்கடையில. ஆனா விலை கூடுதலாக இருக்கக்கூடிய ஆப்பிள்ல அது எந்த பழக்கடைகளாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஆப்பிள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பரிசோதனையை நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிடைக்கும். அவ்வளவு பளபளப்பா கண் கவர்ச்சியாக அந்த ஆப்பிள் பழம் இருக்கு. அதன் மீது மெழுகு தடவப்பட்டு இருக்கு. பிளேடு எடுத்து லேசா தேய்ச்சோம்னாக்கா அந்த கோட்டிங் வராது. ஒரு 3 நிமிடமாவது லேசா அதை கரண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம கடையில இருந்து ஆப்பிள் வாங்கிட்டு வரோம், ஆப்பிளை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். மேல தண்ணி போட்டு கழுவினோம்னா மெழுகு போயிருமான்னாக்கா போகாது. அது அந்த அளவுக்கு ஒட்டி கொண்டு இருக்கும். அடர்த்தியாக இருந்தது அப்படின்னாக்கா அது தெரிஞ்சிடும், கழுவும் போது போயிடும். அது அந்த அளவுக்கு மென்மையாக ஒரு சின்ன லேயர் தான் அந்த ஆப்பிள்ல இருக்கும். அந்த ஆப்பிளை நம்ம சாப்பிடும்போது வெறும் ஆப்பிளை மட்டும் சாப்பிட்றோமா அப்படின்னாக்கா கிடையாது. அதோடு இருக்கக்கூடிய அந்த மெழுகையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். ஆப்பிளை உடல் ஏற்கும், மெழுகை உடல் ஏற்குமா? ஏற்காது. அப்போ அந்த தொடர்ந்து ஒருவர் வந்து ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே வருகிறார், எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்றாரு, பிரச்சனை இல்லை. தொடர்ந்து அந்த ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டு வருகிறார் என்றால் அந்த ஆப்பிளில் தடவி இருக்கக்கூடிய அந்த மெழுகு உடலில் கூடும், சேரும். இப்போ மருத்துவர் சொல்லிட்டாரு சக்கரை வியாதி வந்துருச்சு, ஆப்பிள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாருனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது தினம் 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 கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல மெழுகு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இது உடலுக்கு நன்மையை செய்யுமா என்றால் ஒருபோதும் மெழுகு உடலுக்குள் சென்றால் நன்மையை செய்யாது, உடலுக்கு தீங்கை விளைவிக்கும். அது தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா பழம் என்பது அந்தந்த சீசன்ல விளையக்கூடியதா இருக்கணும். அந்தந்த சீசன்ல விளையிற பழம் உடம்புக்கு நல்லது, அந்த நேரத்துக்கு சாப்பிடணும். பழக்கடைகளுக்கு போனோம்னாக்கா எல்லா பழமும் எல்லா நாட்களிலும் விற்பனைக்கு இருக்குமானாக்கா இருக்காது. சில பழங்கள் சில காலகட்டங்களில் பழக்கடைகளில் பார்க்கவே முடியாது. ஆனால் ஆப்பிள் என்ற ஒரு பழம் வாழ்நாள் முழுக்க ஆண்டு 365 நாட்களும் பழக்கடைகளில் விற்பனைக்கு காத்து கொண்டு இருக்கு. எப்படி அது மட்டும் விளைஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஆப்பிளுக்கென்று ஒரு சீசன் இருக்குல்ல. எந்த பழமாக இருந்தாலும் அந்த சீசன் வந்தது அப்படின்னாக்கா அந்த பழத்தோட விலை குறையும். ஆனா விலை குறையாத ஒரே பழம் இருக்கு என்றால் அது ஆப்பிள் தான். ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் தொந்தரவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாருன்னா அவர் நம்ம சந்திக்க போகும்போது பழக்கடையில போய் முதல்ல வாங்கக்கூடிய பழம் ஆப்பிள். ஆப்பிள் என்ற ஒரு பழத்தை கவனத்தோடு உணர்ந்து நாம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதுல ஒரு புளிப்பு சுவை இருக்கும். புளிப்பு சுவை உடலுக்கு நல்லது. மிகையினும் குறையினும் நோய் செய்யும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆப்பிளை எடுத்து வாயில வச்சு அதை ரசிச்சு சாப்பிடும்போது கண்கள் சுருங்குது, வாயிலிருந்து உமிழ்நீர் கூடுதலாக சுரக்குது அப்படின்னா அது நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு பழம். அது நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு பழம். அப்போ அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக உமிழ்நீர் நமக்கு கூடுதலாக சுரக்கும். அந்த புளிப்பு சுவை அடர்த்தியான புளிப்பு சுவை. மற்ற சாதாரண நாட்களில் கூட ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த பழத்தை சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு, அது குறிப்பாக சர்க்கரை வியாதி தொந்தரவு என்று சொல்ல வரவில்லை, உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு, ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு கண் வலியோ ஒரு கழுத்து வலியோ ஒரு கால் வலியோ ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
ஆப்பிள் என்ற ஒரு பொருளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டால் அது அந்த தொந்தரவை சரி செய்யாது, இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்தும். அது உடனே தெரியாது, காலப்போக்கில் தெரியும். ஒரு கழுத்து வலி ஒருவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது ஆப்பிள் அவர் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஆற்றல் கிடைத்தது போல இருக்குமே தவிர, அடுத்து ஒரு முறை அவருக்கு கழுத்து வலி வரும்போது ஏற்கனவே வந்ததை விட கூடுதலாக வரும். காரணம், இந்த புளிப்பு சுவை கல்லீரலுக்கு தேவையான சுவை. ஒட்டுமொத்த உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல் பலமாக இருக்கணும். கல்லீரலை மட்டும் நம்ம பலமாக பாதுகாத்து வச்சுக்கிறணும். உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பை நம்ம வெட்டி வீசிட்டாங்க அப்படின்னாலும், பாதி உறுப்பை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அது அப்படிதான், அவ்வளவுதான். ஆனால் கல்லீரல் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பை பெரும் பகுதி வெட்டி எடுத்துட்டால் கூட அது மீண்டும் பழைய நிலைக்கு வளர்ந்து விடும். இதுதான் அந்த கல்லீரலுக்கான ஒரு சிறப்பு. ஒரு மிகப்பெரிய பயோ கெமிக்கல் ஃபேக்டரி உடம்புல இருக்கு அப்படின்னாக்கா அது நமது கல்லீரல் தான். அந்த கல்லீரலை நம்ம பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும். நாம உண்ணக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை நாம் உண்ணலாம், தவறில்லை. ஆனா பிரத்யேகமாக இந்த உணவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை பண்றாருன்னா அந்த உணவு மீது நமக்கு ஒரு கவனம் வேணும். அதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் தகவல் சொல்லி கொண்டிருந்தது. யாரும் நமக்கு இந்த உணவு பரிந்துரை பண்ணல, நமக்கு விருப்பமா இருக்கு, இல்ல நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா தப்பு கிடையாது. ஒரு மருத்துவர், குறிப்பாக நவீன மருத்துவர் ஒரு உணவை பரிந்துரை செய்கிறார் என்றால் அந்த உணவு அந்த அளவிற்கு நமக்கு நன்மையை செய்யுமா என்று நாம கொஞ்சம் கவனமா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம தப்பிச்சுக்கிடலாம். கொய்யாப்பழம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய கொய்யாப்பழம். இன்னைக்கு 365 நாளும் கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நெடுஞ்சாலைகளில், விழுப்புரம் சென்னை இடையில இருக்கக்கூடிய திண்டிவனம் பகுதிகளில், பாண்டிச்சேரி பகுதிகளில் எல்லாம் பார்த்தோம்னாக்கா 365 நாளும் கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்துல 365 நாளும் கொய்யாக்காய் காய்க்குமா? இந்த மரத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்போமே. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் எல்லாம் ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தானே கொய்யா காய்க்குது, மற்ற பகுதிகளில் மற்ற நேரங்களில் இல்லையே. ஆனால் இங்கு மட்டும் எப்படி 365 நாளும் கொய்யா கிடைச்சுக்கிட்டே இருக்கு? அப்போ அந்தந்த சீசன்ல விளையிற பழம், அது எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. குறிப்பாக சர்க்கரை வியாதி நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. இந்த பழம் தான் சாப்பிடணும், அந்த பழம் சாப்பிடணும் அப்படின்னு பிரத்யேகமாக தேடி கொண்டு போய் சாப்பிட வேண்டிய தேவையும் இல்லை. எந்த பழம் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். மருத்துவர்களின் பரிந்துரை, பழங்களை நினைக்கவே கூடாது, பழங்களை சாப்பிடவே கூடாது. ஏதாவது ஒன்று ஆயிரும் என்ற ஒரு என்ன ஆகும் என்று கேள்வி கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஆயிரும். சுகர் கூடிடும், கை கால் உழுந்துரும், கிட்னி பிரச்சனை வந்துடும், கண் பார்வை பிரச்சனை வந்துடும், கல்லீரல் பிரச்சனை வந்துடும், இதயம் பிரச்சனை வந்துடும். எதற்கு? பழஞ்சாப்பிட்டா. பழஞ்சாப்பிட்டா இதெல்லாம் வந்துடும், மாத்திரை சாப்பிட்டா எதுவும் வராது. ஏன்னா பழங்கள் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யற மாதிரியும், மாத்திரைகள் மரச்செடிகள்ல விளையிற மாதிரியும், இப்ப இந்த மாத்திரை சாப்பிட்டாதான் நீங்க சரியாவீங்க, மாத்திரை சாப்பிட்டாதான் நீங்க கண்ட்ரோல்ல இருப்பீங்க என்று உடலுக்கு தேவையான இந்த உயிர் உணர்வின் வழியாக விரும்பக்கூடிய அந்த உன்னத பொருளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு மனதின் விருப்பத்திற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த மருந்துகளை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. நாமளும் என்ன பண்ணுவோம்? பாவம், உடம்பை பத்தி நமக்கு தெரியாது, உணவை பத்தி நமக்கு தெரியாது, மருந்தை பத்தி நமக்கு தெரியாது, எது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருப்போம். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையில் இருப்போம். உடம்புல ஒரு பாதிப்பு வந்துருச்சுனாக்கா உடம்பை கொண்டு போய் மருத்துவரிடம் ஒப்படைச்சிருவோம். மருத்துவர் நமக்கு பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்று. அந்த இடத்துல எந்த ஆலோசனையுமே செய்ய மாட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு வீட்டுல பேசிக்கிட்டு இருப்போம், உறவுகளிடம் பேசிக்கிட்டு இருப்போம், நண்பர்களிடம் பேசிட்டு இருப்போம்.
உடம்புல ஒரு உபாதை வந்துருச்சு அப்படின்னாக்கா மருத்துவர் சொல்றத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, அதுல நன்மை இருக்கா தீமை இருக்கா, எதை ஒன்னும் யோசிக்க மாட்டோம். மாத்திரை கொடுக்குறாரா வாங்கி வேலைக்கு தவறாம மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். அதை வாழ்வியல் பழக்கமாக கொண்டு வந்துருவோம். நண்பர்களே, ஒரு அறையை தூய்மைப்படுத்த வேண்டும், ஒரு வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் தொடப்பெடுத்து பெருக்கிறதுக்கு முன்னாடி குப்பையை கொட்டுறதை நிறுத்தணும். உடம்ப சரி பண்ணணும், உடம்புல இருக்கிற வியாதி சரியாகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நல்லதை உடம்புக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கெட்டதை உடம்புக்கு கொடுக்கறத நிறுத்தணும். ஒரு பக்கம் உடம்ப சரி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டே நம்ம இயற்கை மருந்துகளை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடம்பு ஒருபோதும் சரியாகாது. ஒருபோதும் சரியாகாது. நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ரசாயன மருந்து கடைகளில் விற்கக்கூடிய அத்தனை மருந்துகளும் விலை உயர்ந்த மருந்துகளாக இருக்கலாம் நமது பார்வைக்கு, நமது அறிவுக்கு. ஆனால் இந்த உடலின் உணர்வுக்கும் இந்த உடலுக்கும் அது ஒரு குப்பை, தேவையில்லாத வேஸ்ட். ஒவ்வொரு முறையும் மாத்திரையை உடைச்சு வாயில போட்டு தண்ணி ஊத்தி குடிக்கும் போது இந்த உடல் பதறும். எதுக்கு ஏன் அந்த குப்பையை எனக்குள்ள போடுற என்று இந்த உடல் பதறும். இந்த உடலின் உணர்வை நாம் கேட்பது கிடையாது. எனவே இந்த கிடைத்த வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நீண்ட நாட்கள் சுகமாக சுபிக்ஷமாக வாழணும் என்ற ஒரு முடிவு நம்ம செஞ்சோம் அப்படின்னா முதலில் நம் உடல் சார்ந்த ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும். உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவர்களும் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த உடல் எனும் மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். புறச்சூழலில் வைக்கக்கூடிய கவனத்தை அகச்சூழலில் வைத்தோம் என்றால் ஆரோக்கியம் கிடைக்கும். புற உலகத்தில் தேடக்கூடிய ஆரோக்கியத்தை சற்று அக உடலில் தேடினோம் என்றால் ஆரோக்கியம் அபிரிதமாக நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை வெளியிருந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆரோக்கியம் என்பது உடம்புக்குள்ளவே இருக்கு. அதுக்கு மேல சில குப்பைகளை போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த குப்பைகளை நீக்கிட்டோம், அந்த கழிவுகளை நீக்கிட்டோம்னா ஆரோக்கியம் அழகாக மலர துவங்கும். ஆனந்தமாக வாழலாம் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதிகப்படியாக ஒரு 2 நபர்கள் மட்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். போதும். நன்றி. போதுங்க. டேவிட் சார் கரூர் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். கேக்குதுங்களாங்க சார்? வணக்கம். உண்மையாலுமே அருமையான பதிவுங்க. இந்த நம்மளுடைய உடலை விட, நீங்க சொல்ற மாதிரி நம்ம உடலை விட நமக்கு இந்த உலகத்துல முக்கியமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அறிந்து அறியாமே தனக்கு பின்னாடிதான் தனக்கு மிஞ்சினது தாகம்னு சொல்லுவாங்க. அது போல நம்முடைய உடல் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த அரும் பொக்கிஷம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, உடல் அப்படிங்கிறது கோயில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை உணராமதான் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய எது கொடுக்கணுமோ அதை நம்ம இந்த உடம்புக்கு கொடுக்காம எதை கொடுக்கணுமோ, அதாவது நம்ம அமிர்தத்தை கொடுத்து இந்த உடலை பாதுகாக்காட்டி வெஸ்ட கொடுத்து இந்த உடலை அழிக்காம இருந்தாலே எவ்வளவு நல்லது அப்படிங்கிற விதத்துல ஐயா சொன்னாங்க. உண்மையாலுமே இந்த குழுவில் இருக்கும் அனைத்து என்னுடைய உறவுகள் இது 1000% நம்முடைய வாழ்வில் மறந்து போன அநேக விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரையுமே குழந்தைகள் மாதிரி நினைச்சு, தன்னுடைய குழந்தைகள் மாதிரி நினைச்சு அவரு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு. இதை நினைச்சு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நம்ம எல்லாமே மறந்துட்டோம். மாறி போச்சு நம்முடைய உலகமே. எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதை தீவிரமா செய்யறவங்கள மாறிட்டோம். நான் அதனால ஐயா சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை மனதில் கொண்டு
தொடர்ந்து நம்மளை எப்படியாவது இந்த அழிவுல இருந்து பேரழிவில் இருந்து நம்மளுடைய உடம்பை கெடுத்து குடிசவரான காரியங்கள் இருந்து நிச்சயமா விடுதலை பெறணும். தொடர்ந்து ஐயாவுடைய பணி தொடரணும். லட்சம் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வியல ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் உண்டாகணும்னு சொல்லி அதுக்கான ஒரு இறைவனா பார்த்து இறை தூதர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட ஐயாவுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா எவ்வளவு பணம் காசு சம்பாதிக்கவும் முடியும். அதுக்கும் ஒரு இந்த உலகத்துல இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு ஐயா நல்லது நடக்கும் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதை நம்ம கடைபிடிச்சு வாழ வைப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஸ்பீடு கேஸுடைய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். ஐயா நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் மியூட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன். மணி 5 கடந்துருச்சு. ரத்தன சுருக்கமாக நமது தகவல்களை நம்ம சொல்லி முடிச்சால் போதும். மணி 5 கடந்துருச்சு. நன்றி. அடுத்து அரக்கோணம் ராமலிங்கம் ஐயா பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் வந்தாதான் ஹெல்த்தி வெல்த்தி ரெண்டுமே கிடைக்குன்றத காலையில விடற்காலையில நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. சந்தேகம் வர அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு ரூமும் நம்முடைய உடலையும் ஒப்பிட்டு காட்டுறீங்க. அதே மாதிரி குப்பையை எப்படி ஒரு ரூம்ல போடக்கூடாது, அதே மாதிரி இன்றைய நவீன மருத்துவத்துல தேவையில்லாத மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன வரும் தெளிவா சொன்னீங்க. இதுல நீங்க சொன்ன வார்த்தை டாக்டருக்கும் நமக்கும் ஒரே ஒரு பாடல் வரி தான் ஐயா. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இந்த பாடல்ல மூலியமாவே அருமையா நீங்க சொன்ன விளக்கம் ஈஸியா எல்லாருக்கும் இங்கு கூடிய அந்த 189 பேருக்கும் தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சியா. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வெல்கம் சார். முத்துக்குட்டி சார், நேத்தே நீங்க ஏதோ சந்தேகம் கேட்க வந்திருந்தீங்க. நேரமின்மை. பேசலாம் சார். வணக்கம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நீங்க சொன்னீங்க, அதாவது செரிமான சக்தி அதிகமானா இன்சுலின் அதிகமா சுரக்கும் அப்படின்னீங்க. ஆனா செரிமான சக்தி அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது கொஞ்சம் நாளைக்கு சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார். நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. நன்றி. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.